கல்லுக்குள்ள தேரை இருக்கிறது உண்மைன்னா, கல் வளரும், மலை வளரும்ன்றது உண்மைன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயம். இப்போ நான் சொல்ல போகிற கல் வந்து இங்கே எல்லாம் கிடைக்காதுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க அது வந்து ஒரு தேவலோக கல்லுன்னு. அந்த மாதிரியான ஒரு பிரத்யோகமான ஒரு கல்லை பற்றி பாருங்க. இதுதான் நான் சொன்ன சிந்தாமணி கல். இது வந்து சூரியனோட ஆதிக்கம் பெற்ற இந்த கல். இந்த கல்லை நம்ம இப்படி கையில் வச்சுட்டு மனசார உங்களுக்கு என்ன வேணும், அதுக்காக 10-15 வேண்டிட்டு எது ஒன்று கூட நடக்கலன்னு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. நல்ல மனசார திட்டமாக வேண்டிட்டு இன்னைக்கு என் குடும்பம் சொந்தமாக சுபிட்சமாக இருக்கணும்னு வேண்டினீங்கன்னா நிச்சயமாக 48 நாளுக்குள்ளே நீங்கள் போடுற விளக்குலையும் இந்த கல் நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷமான பெட்டியில் அதுவும் பியூட்டிஃபுல்லாக இப்படி காடோடு நாங்கள் தரோம். இதெல்லாம் உண்மை. இது மட்டும் இல்லைங்க, இந்த கல் மட்டும் நாங்கள் தரலைங்க. இங்கே பாருங்கள், இதில் தாயாரோட சுரூபம், அதாவது அழகான ஒரு ஆந்தையின் டாலர். என்ன மகாலட்சுமியோட சுரூபமே உங்கள் ஆந்தை தானே. இங்கே பாருங்கள், ஆந்தையோட டாலர், அப்புறமா அழகாக ஒரு சோழி. இது எல்லாமே தாயாருக்கு வேண்டிய கிடைக்கவே கிடைக்காதுங்க. இது அவ்வளோ விசேஷம். அதே மாதிரி வணக்கம், நான் உங்க நளினிங்க. என்னடா அதிசயமா வந்து உட்காந்துருக்கேன், என்ன பேச போறீங்கன்னு பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தகவல் தான் உங்ககிட்ட சொல்ல போறோம். ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த கடைக்கு போயிருக்கேன், நிறைய விஷயங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சூப்பராக இருக்கேன்னா அதுவும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். இதே மாதிரி நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதுல, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அதுக்காக நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றினா அது எப்படி நமக்கு செல்வத்தை கொண்டு வரன்றதை அழகாக சொல்ல போகிறேன் உங்களுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஹாலில் வச்சோன்னா அது நமக்கு இருக்கிற நெகட்டிவ் வைப் எல்லாமே வெளியே கொண்டு தள்ளிடும். அதுக்கான விஷயங்களும் நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். தினம் நான் ஒரு ஆன்மீக தகவல் சொல்ல போறேன். எங்க இருந்துன்னா சிருஷ்டி ஒளி ஆன்மீக ஸ்தாபனத்துல இருந்து தாங்க. ஏன்னா நான் அடைஞ்ச இந்த சந்தோஷம் நீங்களும் அடையணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ நம்ம எல்லாருமே எதையோ ஒன்று தேடிக்கிட்டு போறோம். அது என்னன்னு வந்து நம்ம நினைக்கிறதுக்குள்ள அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாமே கட்டுக்குள்ள வந்து நம்ம குடும்பம் சுபிட்சமா இருக்கணும்னா இந்த விஷயத்த நீங்க கேள்விப்பட்டு நிறைய வாங்கிட்டு நீங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏத்துனீங்கன்னா உண்மையிலேயே நம்ம குடும்பம் சுபிட்சமா மங்களகரமா இருக்குங்க. சரிடா, என்ன சிருஷ்டி ஒளியை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காளே, அது எங்க இருக்குதுன்னு நீங்க கேக்குறீங்க. சொல்லட்டுங்களா? தாம்பரம்ல இருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லைங்களா, செங்கல்பட்டு போற வழியிலேயே மறைமலை நகர் மெயின் ரோட்லயே இருக்குங்க. லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா அழகா சிருஷ்டி ஒளியோட கடை இருக்குங்க. நீங்க நேரா உள்ள போய் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இடம் எதுவுமே தெரியல, ஃபோன் நம்பர் வேணும்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே வந்து அது ஃபோன் நம்பர்லாம் வரும். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய் வேண்டியதை வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நான் வந்து தினமும் ஒரு தகவல் சிருஷ்டி ஒளியை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் கமெண்ட்டில் பார்த்தேன். என்னன்னா, அம்மா நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க, நாங்கள் அதை செஞ்சு எங்களுக்கு உடனே தீர்வு கிடைக்கலன்றீங்க. நான் முதலையே சொன்ன மாதிரி இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு உடனே தீர்வு கிடைக்காது. எதுவுமே நம்பிக்கையோட நமக்கு வந்து 48 நாளாவது இதை ஒழுங்காக பண்ணாதான் நமக்கு நிச்சயமாக அது பலன் கிடைக்கும்ன்றது உண்மை நிச்சயமான உண்மை. ஏன்னா நான்லாம் வந்து பல வருஷமாக 3:16 எந்திரிச்சு விளக்கேற்றுறேன்னா, பிரபஞ்சத்தோட பேசுகிறேன்னா, இன்றைக்கி பிரபஞ்சம் நான் பேசுகிறத வந்து கேட்குதுன்னு நான் வந்து மனசார சொல்லுவேன். ஏன்னா நான் கேட்ட உடனே எனக்கு க்ஷணமாக எல்லாமே கிடைக்குதுன்னா அதுக்கு காரணமே பிரபஞ்சம் தான். இது வந்து எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, எனக்கு தன்னால் வந்ததான்னு கூட தெரியல, எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் பெற்ற இன்பம் நீங்கள் எல்லாருமே பெறணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பதிவே நான் போடுறேன். நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்குங்க. நான் இப்போ போடுற ஒரு பதிவு வந்து மனசார தைரியமாக தில்லாக நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக 48 டேஸ்க்குள்ள ஒரு பெரிய மாற்றமே கிடைக்கும். என்ன தெரியுமா அது? அதாவது நம்ம வீட்டில் சாலக்கிராமம் கல் இருக்கும், முத்து இருக்கும், பவழம் இருக்கும், ஸ்படிகம் இருக்கும். எல்லாரும் சொல்கிறாங்க எல்லா கல்லுமே நம்ம வாங்கி நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணி என்னடா இதுக்கு வந்து உரி ஏற மாட்டேங்குன்னு சொல்லுவோம். ஆனால் கல்லுக்குள்ளே தேரை இருக்கிறது உண்மைன்னா, கல் வளரும், மலை வளரும்ன்றது உண்மைன்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்களும் உண்மைதாங்க. இப்போ நான் சொல்ல போகிற கல் வந்து இங்கே எல்லாம் கிடைக்காதுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க அது வந்து ஒரு தேவலோக கல்லுன்னு. அந்த மாதிரியான ஒரு பிரத்யோகமான ஒரு கல்லை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம எங்கே ஓடினாலும் நம்ம பின்னாடி ஏதோ ஒன்று துரத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்னைக்கு தாண்டா இதெல்லாம் விதிவிலக்காக போகுது, இதை நான் திரும்பி அவங்கள ரிவர்ஸாக நான் ஓட போகிறேன்றது உங்களுக்கு வேணும்னா நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும்.
நான் சொல்ல போகிற இந்த விஷயம் உங்களுக்கு உண்மையிலேயே மறு 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 மலர்ச்சியை கொடுக்கின்றது நிதர்சன உண்மை. ஏன்னா நான் சொல்ல போகிற கல் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கல்லை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்ன கல் தெரியுமா? அதுதான் சிந்தாமணிக்கல். இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்ன சிந்தாமணிக்கல். இது சூரியனோட ஆதிக்கம் பெற்ற இந்த கல். இந்த கல்லை நம்ம இப்படி கையில் வச்சுட்டு மனசார உங்களுக்கு என்ன வேணும், அதுக்காக 10-15 வேண்டிட்டு எது ஒன்று கூட நடக்கலன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நல்ல மனசார திட்டமாக வேண்டிட்டு இன்னைக்கு என் குடும்பம் சொந்தமாக சுபிட்சமாக இருக்கணும்னு வேண்டினீங்கன்னா நிச்சயமாக 48 நாளுக்குள்ளே நீங்கள் போடுற விளக்குலையும் இந்த கல் நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷத்துலையுமே கிடைக்கும். இந்த கல் சும்மா சாதாரணமாக இங்கே வர கல் இல்லைங்க, இது ரொம்ப விசேஷமான ஒரு கல். இங்கே பாருங்கள், அதை நாங்கள் இப்படி ஒரு அழகான பெட்டியில், அதுவும் பியூட்டிஃபுல்லாக இப்படி கார்டோட நாங்கள் தரோம். இதெல்லாம் உண்மை. இது மட்டும் இல்லைங்க, இந்த கல் மட்டும் நாங்கள் தரலைங்க. இங்கே பாருங்கள், இதில் தாயாரோட சுரூபம், அதாவது அழகான ஒரு ஆந்தையின் டாலர். என்ன மகாலட்சுமியோட சுரூபமே உங்கள் ஆந்தை தானே. இங்கே பாருங்கள், ஆந்தையோட டாலர், அப்புறமா அழகாக ஒரு சோழி. இது எல்லாமே தாயாருக்கு வேண்டிய ஒரு பொருள். சங்கு, அதுக்கப்புறம் இந்த வெள்ளை மணி, இது கிடைக்கவே கிடைக்காதுங்க, இது அவ்வளோ விசேஷம். அதே மாதிரி சிகப்பு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கிடைக்காத ஒரு பொருள். இது எல்லாமே சேர்த்து நமக்காக சிருஷ்டி ஒளி கொடுக்குறாங்க. இதை நீங்கள் பத்திரமா அழகாக, எனக்கு தெரிஞ்சு நேராக போய் வாங்கினீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அவங்க கையாலேயே பூஜை பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு உண்மையான பொருளை கொடுக்குறாங்க. எதுவுமே இங்கே நாங்கள் பேசணுன்றதுக்காக நீங்கள் வாங்கணும்னு இல்லை. நீங்கள் நேராக போய் சாய்பாலாஜி இருப்பார், இதை விட உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாரு. அழகாக அவர்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன நான் பேசுனது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு நேராக போய் வாங்க முடியலன்னா, உங்களுக்கு தெரியும் வெப்சைட் இருக்குது, இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. நீங்கள் தகவல் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரெடியாக உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்புவாங்க. இல்லை நான் இன்னும் நேராக போய் நிறைய பார்த்து வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்கான அட்ரஸும் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். நீங்கள் நேராக போய் கடையில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வாங்கி நீங்கள் பயனடையலாம். என்னடா இப்போ நம்ம நேராக போய் வாங்க போகிறோமே, அது எப்படி நம்ம வாங்குறது, என்ன வாங்கணும்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். சப்போஸ் நம்மளோட குடும்பத்துக்கு நமக்கு என்ன கிரகங்கள் ஓடுது அப்படிலாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சிருஷ்டி ஒளிக்கு போனீங்கன்னா அங்கே சாய் பாலாஜின்னு இருப்பார். அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு அஸ்ட்ராலஜர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா தகவலும் சொல்லி உங்களுடைய இப்பத்திய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த பரிகாரமும் சொல்லி உங்களுக்கு வேண்டியதையும் பொருளையும் கொடுத்து அனுப்புவார். நன்றி.